फ्रेंड्स वीडियो रेगुलरा கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து பெல் அழுத்துங்க டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க थैंक यू हेलो फ्रेंड्स वेलकम टू आवर होम நம்ம இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்காக நல்ல டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் ஒன்னு பார்க்கலாங்க நெல்லிக்காய் சாதம் செய்யறது எப்படின்னு பாப்போம் இந்த நெல்லிக்காய் சாதம் செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க டேஸ்டும் நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம் நெல்லிக்காய் சாதம் செய்யறதுக்காக 2 கப் அளவுக்கு வடிச்ச சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கோங்க சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க 2 கப் சாதத்துக்கு 8 நெல்லிக்காய் இங்க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க நீங்க வச்சிருக்கிறது சைஸ்ல பெரிய நெல்லிக்காயா இருந்தா 6 நெல்லிக்காய் கூட போதுங்க பொதுவா நெல்லிக்காய் சாதத்துக்கு நெல்லிக்காயை துருவி எடுத்து செய்வோம் ஆனா நாம இன்னைக்கு நெல்லிக்காயில இருந்து ஜூஸ் எடுத்து அதை வச்சு நெல்லிக்காய் சாதம் செய்ய போறோங்க இந்த நெல்லிக்காய் கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா நைஸா பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துக்க போறோம் நெல்லிக்காயை நல்லா நைஸா அரைச்சு எடுத்த பின்னாடி இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்ச நெல்லிக்காயை இது போல ஃபில்டர் பண்ணி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சிட்டோங்க இப்போ நெல்லிக்காய் சாதம் செய்ய ஆரம்பிக்கலாங்க நெல்லிக்காய் சாதம் செய்யறதுக்காக நல்ல அடிகனமான மண் கடாய் எடுத்துட்டோம் இதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க நீங்க கடலெண்ணெயில வேணாலும் செய்யலாம் எண்ணெயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா பொன் முருகலா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் சின்னதிலேயே இருந்து ஃப்ரை பண்ணி எடுத்தா முருகலா நல்லா இருக்குங்க வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆனதும் இதை கப்ல மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில நெல்லிக்காய் சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 15 நாட்டு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க நான் வச்சிருக்கிற நாட்டு பூண்டு பல் சைஸ்ல சின்னதா இருக்கனால இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேம் நல்லா சின்னதிலேயே வச்சுட்டு பூண்டு நல்லா பொன் முருகலா ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம் பூண்டு இது போல பொன் முருகலானதும் ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா சின்னதிலேயே வச்சுக்கலாம் நம்ம நெல்லிக்காயை அரைச்சு ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை இப்போ சேர்த்துக்க போறோம் நெல்லிக்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா பூண்டு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இந்த நெல்லிக்காய் சாதம் கொஞ்சம் லைட்டா பிரவுன் கலர்ல வருங்க உங்களுக்கு கலர்ஃபுல்லா வேணும்னா இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்ச பின்னாடி ஒரு தொக்கு போல வந்திருக்குங்க இந்த டைம்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாங்க நான் 2 கப் சாதத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விடுறேன் நாம உதிரியா வடிச்சு ஆற வச்சு எடுத்த சாதத்தை இப்ப சேர்த்துக்க போறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லைங்களா வேர்க்கடலை அதை இப்ப சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க புளிப்பு சுவை தூக்கலா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயாச்சுங்க
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல சுவையான நெல்லிக்காய் சாதம் ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பிச்சுடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இது கூடவே கொஞ்சமாக துவையலோ அல்லது அப்பளமோ வச்சு கொடுங்க. குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஞாபகமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.